ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சம்பவம். இன்னைக்கு நம்ம சூப்பரான தந்தூரி சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடும்போது நிறைய டைம் இந்த தந்தூரி சிக்கன் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்கும். பட் அதே ரெசிபியை நம்ம வீட்டில் ட்ரை பண்ணால் எப்படி இருக்கும்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில் தான் ட்ரை பண்ணேன். பட் ரொம்பவே நல்லா வந்துச்சு. அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சிக்கன் செய்யறதுக்காக 4 கோழியோட தொடை வாங்கியிருக்கோம். இந்த மாதிரி குட்டி குட்டியா கீரல் போட்டு வாங்கிக்கோங்க, அப்பதான் மசாலாலாம் உள்ள இறங்கும். அடுத்ததா இதை ஊற வைக்கிறதுக்கு 150 கிராம் புளிக்காத தயிர் எடுத்திருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழத்தோட சாறு, அடுத்து ஊற வைக்க தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. கடுகு எண்ணெயா இருந்தால் ரொம்பவே நல்லது. அடுத்ததா 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி இலைகள் எடுத்துக்கலாம். இது வெந்தயத்தோட இலைகள் தான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலால நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல சிக்கன், அதை நல்லா கோட் பண்ணணும். இந்த சிக்கனுக்கு தேவையானதே அதோட மசாலா தான். மசாலா சரியான அளவுல சேர்த்தா மட்டும்தான் தந்தூரி சிக்கன் ரொம்பவே பர்ஃபெக்டா வரும். அது மட்டும் இல்லாம ஃபைனலா அதுக்கு நம்ம சார்கோல் ஸ்மோக் டச் கொடுப்போம். அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்மோக் நீங்க ஆட் பண்ணா மட்டும்தான் கடைகளில் கிடைக்கிற மாதிரி எக்ஸாக்டா சேம் தந்தூரி சிக்கன் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு ரொம்ப பெரிய பீஸ் போட்டால் உள்ளெல்லாம் வேகாதோ இல்லை மசாலா இறங்காதோ அந்த மாதிரி டவுட் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க சின்ன சின்ன பீசஸ் கூட வாங்கி நீங்கள் இதே ப்ரொசீஜரில் செஞ்சு பார்க்கலாம். நாங்கள் வாங்கியிருக்க இந்த பெரிய பெரிய பீசஸில் நல்லாவே கீரல் போட்டாச்சு. அதனால மசாலா நல்லா உள்ள வரைக்கும் இறங்குது. நல்லா ஜூஸியாக வரணும்னா நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வைக்கணும். மினிமம் ஒரு 4 ஹவர்ஸாவது ஊற வச்சுக்கோங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மசாலா நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இதை நான் ஒரு 6 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். 6 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது பொரிக்கிறதுக்கு அளவான எண்ணெய் இருந்தாலே போதும், ரொம்ப ஊற்றணும்னு அவசியம் இல்லை. இந்த எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் சிக்கன் பீசஸை உள்ள வச்சிடுறேன். இதை மூடி போட்டு குக் பண்ணீங்கன்னா சீக்கிரமாவே குக் ஆயிடும். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு அதில் கொஞ்சமாக மல்லித்தலை ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக தான் இது சேர்க்குறேன். நீங்கள் சேர்க்காமலும் பண்ணலாம். ஒரு சைடு ஓரளவு குக் ஆயிடுச்சு. இதை அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். நீங்கள் ஊட திருப்பி திருப்பி போட்டு குக் பண்ணிக்கணும், அப்போ தான் ஈவனாக வேகும். இல்லைனா ஒரு சைடு ஃபுல்லாக கருகிட்டு இன்னொரு சைடு நல்லா வராது. ஸோ அடிக்கடி திருப்பி விட்டுக்கோங்க. இந்த சிக்கன் குக் ஆகும்போது அதிலிருந்து பிரிஞ்சு வர எண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு எண்ணெய் தேவைப்படும் போது அதுவே நீங்கள் சிக்கன் மேலே தெளித்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 15 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, சூப்பரா அது ரெடியா இருக்கு. இதே மாதிரி மீதமுள்ள பீசஸையும் நான் குக் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லா பீசஸும் ரெடியா இருக்கு.
இதுக்கு வந்து நம்ம சார்கோல் ஸ்மோக் வந்து போட போகிறோம். அடுப்பு கறி வேணும் இதுக்கு. ஜஸ்ட் ஒரு துண்டு அடுப்பு கறியை வந்து நீங்கள் கேஸ் ஸ்டவ் அந்த மாதிரி இருக்குல்ல, அதில் வந்து கங்கு மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது அந்த சார்கோல் உள்ளே வைக்கிறதுக்காக ஒரு அலுமினிய கிண்ணம் எடுத்திருக்கேன். அதில் அந்த சார்கோல் பீஸ் வந்து போட்டாச்சு. நல்லா சூடாக இருக்குது. இதில் வந்து கொஞ்சமாக நெய்யை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், போட்டதும் வந்து புகை மாதிரி வரும். இதை வந்து இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு கவர் பண்ணிக்கோங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். அப்போ தான் அந்த புகையோட ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு அந்த சிக்கன் பீசஸ்லாம் இறங்கும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணிடுறேன். வாவ், சூப்பராக ஸ்மோக்கியாக செமையாக இருக்குது பார்க்குறதுக்கே. இப்போ இதை நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு டெக்கரேஷனுக்காக 2 துண்டு எலுமிச்சம்பழம், அப்புறமா கொஞ்சம் மல்லித்தலை, அப்புறம் நறுக்கின வெங்காயம், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குல்ல. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் சமையல் சம்பவம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.